வணக்கம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தலைமுடிக்கு ஒரு ஆரோக்கியமான, ஒரு அருமையான, ரொம்ப சுலபமாக ஈஸியாக எல்லாருமே அப்ளை பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். இது அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த அப்ளை பண்ணுறனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னாக்கா, கண்ணுக்கு குளிர்ச்சி, உடலுக்கு குளிர்ச்சி, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஆரோக்கியமான முடி வளர்கிறதுக்கு தேவையான விஷயம் கிடைக்கும். முடி உதிர்றது ரொம்ப வேகமாக நிற்கும். முடி நல்ல டென்சிட்டி, அதாவது நல்ல திக்னஸாக வர்றதுக்கும், முடி சாஃப்டாக இருக்கிறதுக்கும் நிறைய விஷயத்துக்கு இந்த ரெமடி ஹெல்ப் பண்ணும். ரொம்ப சிம்பிளான ரெமடி. வாரத்துக்கு ஒரு முறை பண்ணால் போதும். நீங்கள் வாரத்துக்கு 2 முறை 3 முறை 4 முறைன்னு இல்லை, வாரத்துக்கு ஒரு முறை பண்ணாலே போதும். இந்த ரெமடி அவ்வளோ சூப்பராக வேலை செய்யும். ஆண், பெண், பெரியவங்க, வயசானவங்க யார் வேணாலும் இதை அப்ளை பண்ணிக்கலாம். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரை இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இந்த ரெமடியை பெட்ரு நல்ல சன்லைட் இருக்கும்போது தான் நீங்கள் இதை அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு கண்டிப்பான முறையில் 30 நிமிஷம், குறைஞ்சது 15 நிமிஷமாவது நீங்கள் அதை அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணணும். இப்போ இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் பார்க்கக்கூடியதான், நல்லா தேங்காய் எடுத்துக்கோங்க. நல்ல தேங்காய் எடுத்துட்டு ஒரு சொட்டு கூட தண்ணி ஊற்றாமல் தேங்காவை நல்லா பிழிஞ்சு, அதாவது நல்லா பவுடர் பண்ணி அதை பிழிஞ்சிங்கனாக்கா ஒரு 50 ml கூட கிடைக்காது. ரொம்ப குறைவான அளவுக்கு தான் குவான்டிட்டியில் தேங்காய் பால் கிடைக்கும். அந்த தேங்காய் பாலை தலைமுடி முழுவதும் அப்ளை பண்ணிக்கணும். உள்ளந்தலையில் படணும், தலைமுடிக்கும் அப்ளை பண்ணணும். நான் சொன்ன மாதிரி இது அப்ளை பண்ண உடனே கண்ணுகள் குளிர்ச்சி அடையும், நல்லா தூக்கம் வரும், உடம்பு குளிர்ச்சி அடையும், நிறைய பலன் கிடைக்கும். ஸோ இது ஒரு 15லேருந்து 30 நிமிஷம் நல்லா காலையில் பண்ணலாம், மத்தியானம் பண்ணலாம். 4 மணிக்குள்ளே நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு 15லேருந்து 30 நிமிஷம் அப்ளை பண்ணிவிட்டு அந்த 30 நிமிஷம் கழித்து கண்டிப்பான முறையில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, ஷாம்பு போட்டு உபயோகப்படுத்தக்கூடாது. கண்டிப்பான முறையில் சீயக்காய் தான் அப்ளை பண்ணணும். ஸோ இப்போ நம்ம தேங்காய் பாலில் நல்லா தலை முழுவதும் நல்லா ஊறிடுச்சு. ஊறின பிறகு அதை கழுவுறதுக்கு சீயக்காய், உண்மையான சீயக்காய் உபயோகப்படுத்துங்க. விளம்பரத்தில் இருக்கக்கூடிய சீயக்காய், அந்த சீயக்காய் மாதிரி வேலை செஞ்சு போட்டோடனே ஷாம்பு மாதிரி நுரையாக வர்ற மாதிரி இருக்கக்கூடிய சீயக்காயை தவிர்த்துக்கோங்க. உண்மையான சீயக்காய் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ண அன்னைக்கே பாருங்கள், உங்களுடைய ரிசல்ட்டு அவ்வளோ சாஃப்டான ஹேரும், அது பார்க்குறதுக்கே அவ்வளோ ஷைனிங்காக இருக்கும். இதுக்கப்புறம் உடல் ரீதியாக நல்லா குளிர்ச்சியாகவும் மன ரீதியாக நீங்கள் புத்துணர்ச்சி அடைகிறது நீங்களே பார்க்கலாம். இதை எப்போ வேணாலும் நீங்கள் ரெகுலராக உங்கள் லைஃப் ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். வணக்கம்.